அக்கார்டிங் டு ஹூக்ஸ் லா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா அது டீஃபார்ம் ஆகும். அது எப்படியெல்லாம் டீஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சி, ஐ ஹாவ் ஒன் ரப்பர் பேண்ட். அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ரப்பர் பேண்ட். ஜஸ்ட் நாட் அ ரப்பர் பேண்ட், ஜஸ்ட் கன்சிடர். நவ் இந்த கிராஃபில் ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி எல்லோ கலர் லைன் போட்டிருக்கேன். அங்கே இருக்கிற பாயிண்ட்டு தான் இந்த எல்லோ கலர் லைன். ஜஸ்ட் யூ கம்பேர் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் தட் கிராஃப். நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அந்த கிராஃபோடு நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். சி, நான் வந்து ரப்பர் பேண்ட் ஒரு மெட்டீரியலுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப் டு பாயிண்ட் ஏ. ஸோ நான் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும், மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். விச் மீன்ஸ் இது வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின். இங்கே எழுதலாமா, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதலாம். நவ் கிராஃப் எப்படி போடலாம், டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னா அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக வருமா. சி, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் தான் ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் கிடைக்கும். இப்போது பாயிண்ட் ஏக்கு அப்புறமா இன்னும் பியாண்ட் பாயிண்ட் ஏ ஐம் கோயிங் டு கிவ் த ஃபோர்ஸ். இப்போ பாயிண்ட் ஏ வரைக்கும் கொடுக்கும்போது சி, பாயிண்ட் ஏ வரைக்கும் கொடுத்தேன், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. மறுபடியும் பியாண்ட் பாயிண்ட் ஏ நான் கொடுக்க போகிறேன், அப் டு பாயிண்ட் பி வரைக்கும் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். நான் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். பட் த ப்ராப்ளம் இஸ் வில் நாட் கெட் அ ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். கரெக்டாக இங்கே வரைக்கும் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், மறுபடியும் ஃபோர்ஸ் விட்டோன்னா மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். பட் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின். அப்போது கிராஃப் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் கிடைக்காது, ஒரு கர்வ்டாக இந்த மாதிரி கிடைக்கும். லைட்டாக வந்து ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஈல்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஒன்றுக்கு பேர் ப்ரொபோஷ்னாலிட்டி லிமிட்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், பாயிண்ட் ஏ வரைக்கும் கொடுக்கும்போது அதோட ஒரிஜினல் பொசிஷன் போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின். பாயிண்ட் பி வரைக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. பட் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்ட்ரெயின். இப்போது நான் மறுபடியும் ஃபோர்ஸை கொடுக்குறேன், ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன், பண்ண பாயிண்ட் சி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது இன்க்ரீஸ் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறேன், அந்த ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகும், மெட்டீரியல் இட் வில் கோ பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஆனால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போக ட்ரை பண்ணும், ஆனால் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகாது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு பர்மனெண்ட் டிஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேர் வந்து பர்மனெண்ட் செட், ரைட். அப்போது பாயிண்ட் சி வரைக்கும் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகாது, பர்மனெண்ட்டாக ஒரு டிஃபார்ம், ஷேப் வந்து டிஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து பர்மனெண்ட் செட். பாயிண்ட் சிக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், பர்மனெண்ட் செட்டுன்னு சொல்லலாம். இப்போது பாயிண்ட் ஏ வரைக்கும் கொடுத்தேன், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. பாயிண்ட் பி வரைக்கும் கொடுத்தேன், ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. பட் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். சி வரைக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகலை, ஒரு பர்மனெண்ட் செட்டு க்ரியேட் ஆயிடுச்சு, பர்மனெண்ட் டிஃபார்மேஷன். இப்போ மறுபடியும் லைட்டாக கொடுக்க போகிறோம். ஃபோர்ஸை வந்து நான் ரொம்ப கொடுக்கல, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக நான் இன்க்ரீஸ் பண்ணல, கம்மியாக தான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன். கம்மியாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா என்னாகும், அந்த டிஃபார்மேஷன் அதிகமாக நடக்குது. இங்கே பாருங்களேன், பாயிண்ட் சி ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது, இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயின் பாருங்களேன், லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படியே அந்த டிஃபார்மேஷன் அதிகமாக போயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். இந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட் பிக்கு பேர் அல்டிமேட் ஸ்ட்ரென்த். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸை கொடுத்தோன்னா இந்த ஒயர் பிரேக் ஆகிடும், ரைட். இப்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஒரிஜினலில் இருந்துச்சு, ஏ வரைக்கும் கொடுக்கும்போது ஒரிஜினல் பொசிஷன் போயிடுச்சு, பி வரைக்கும் கொடுக்கும்போதும் ஒரிஜினல் பொசிஷன் போயிடுச்சு. பட் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸை பாயிண்ட் சி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, பர்மனன்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு, பர்மனன்ட் டிஃபார்மேஷன் கிரியேட் ஆச்சு. அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போக முடியல. பாயிண்ட் சியிலிருந்து பாயிண்ட் டி வரைக்கும் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுக்குறேன், விச் மீன்ஸ் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனால் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக க்ரியேட் ஆயிடுச்சு.
இப்போது இந்த பாயிண்ட் டிக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி டிக்ரீஸ் பண்ணாலும் சரி இந்த ஒயர் பிரேக் ஆயிரும். இங்கே பாருங்களேன், இந்த டிக்கு அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், இந்த கர்வ் கீழே வருது ரைட்டா. நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் இந்த ஒயர் பிரேக் ஆகிடும். இந்த பாயிண்ட் ஈக்கு பேர் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாயிண்ட் ஏ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட், பாயிண்ட் பி வந்து ஈல்டு பாயிண்ட், பாயிண்ட் சி வந்து பர்மனன்ட் செட், பாயிண்ட் டிக்கு பேர் என்ன சொல்கிறோம், அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அந்த ஒயர் பிரேக் ஆயிரும். அதுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆயிடுது, அந்த ஒயர் வந்து பிரேக் ஆயிரும். தட் பாயிண்ட் ஈக்கு பேர் வந்து என்ன சொல்லலாம், பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். So thank you. If you like this video, please support us.